ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்டுக்கான கேமராக்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபிளாஷ் அடிக்குது. பெரிய இடத்து ஆளுங்க வராங்க போல பார்த்தீங்கன்னா 2, 3 பேரு நிக்கிறாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ நாயகன். செகண்ட் வந்து பார்டர்ல அப்படியே போஸ் குடுத்துட்டு கண்ண மூடிட்டு இருக்கான். லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல பார்த்தா ஒரு மொட்டை தலையன். வாடா எவனா இருந்தா அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தான் அடிச்சு போடலாம் இந்த மாரி பார்க்குறான். கீழ பார்த்தீங்கன்னா நம்ம வின் பாய். அவன் கேமரா பார்த்து முறைச்சு பார்க்குறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஏன்டா இந்த கேமரா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க? எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறா. அப்புறம் ஃபிளாஷ் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க. எல்லாரும் பார்த்தா திடீர்னு பார்த்தா எல்லாரும் அப்பாலஜிஸ் கேட்குறாங்க. இது என்னான்னு பார்த்தா சீறி பாயும் பார்த்தா கடைசியில கமுந்து போய் கிடக்குது. என்ன பண்ணுறது? மக்களே என்னைய மன்னிச்சிருங்க மக்களே. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நாங்க தான் லேட் பண்ணிட்டோம். அதனால தான் நாங்க மன்னிப்பு கேட்குறோம். அது தெரியும். எவ்வளோ பெரிய சிட்டியில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் லீக் பண்ணாமயே விட்டுட்டோம். அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "ஏய் என்னடா இவ்ளோ தப்பா பண்ணிட்டீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல லேட் ஆனுச்சு." அந்த மாரி கேட்குற மாரி தோணுது நம்மளுக்கு. நம்மளோட மைண்ட் தாட்டு. அது பார்த்து அது செம்ம இடம் கைஸ். ஒரு சம்மர் இடம் வெக்கேஷன் மாரி செம்மையா ஒரு டேட்டில புடிச்சுக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடேங்கப்பா! அவன் சிரிப்பா பார்த்தாலே வில்லத்தனமா இருக்கே! ஆனா சாப்பாடுலாம் பார்த்தா அழகா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் மந்திரத்தெல்லாம் போட்டு சமைப்பானா, பரிமாறும்போது சந்தோஷமா தானே இது பண்ணுவாங்க. இந்த மாரி பண்றாங்களே! அந்த மூஞ்ச பார்த்தா தான் பயங்கரமா இருக்கு. மத்தபடி சமையல்லாம் பார்த்தாலே சும்மா வெறித்தனமா இருக்கும் கைஸ். பாருங்க இது செம்மையா இருக்கும். சும்மா சமையலே பட்டைய கிளப்பிக்கிறாங்க பாருங்க. டீ கப்ப பாருங்க எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்கன்ட்டு. பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பீம் பாய் பக்கம் தான் சிறு ஆளு தாடி வச்சுட்டு செம்மையா இருப்பாரு. ஆனா, ஏன் அப்படியே அடிச்சு தூக்குவாரு. அந்த அட்வர்டைஸ் பண்ணாங்கல்ல, அதோட பிளேஸ் அப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னன்னா காசு பைத்தியம் மாரி அலையறான். காசு எப்போனா துட்டி மணின்னு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து காசு வந்திருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம அப்படியே போயிட்டு இருக்கான். வாங்கடா செம்ம காசு வரப்போகுது அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, நம்ம இடத்துல வந்து பார்த்தா எல்லாம் உட்காந்து அழுந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது காச விட இவன் தான் நம்ம ஹீரோவ தான் பைத்தியம் முடிச்சுட்டு பணத்தால அலையறான் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளேயே, "ஏய் ஏன்டா நீ வேற காசு காசுன்னு அலையற? மொட்டத்தலை என்னன்னா, டேய் ஏன்டா நீ வேற காசு காசுன்னு சொல்லிட்டு இருக்கிற? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் புட்டுக்குச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாம் ஒரு மாரியா சோகமா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்க்கணும். "ஐய்யய்யோ! என்னடா இது இப்படி சொல்றீங்க? நல்லா தானே பண்ணியிருக்கோம். ஏன் சந்தோஷமா இருங்கடா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசில பார்த்தா ஒரு சிக்கன் கிரேட் ஏதோ டிஃபன் பண்றாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கடா லஞ்ச் பிரேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபியூ டேஸ் அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டது இந்த ஆமைகள்லாம் போட்டு அவன் கையில் மட்டும் எடிட்டர் கிடைச்சானா செத்துட்டான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாம் அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கையில் கிடைக்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபியூ டேஸ் கழிச்சு பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஏதோ யாரோ உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் உட்காந்துருக்காங்க. எனக்கு மயானம் காட்டுக்குள்ளி தனித்தனியா நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஸ்டெப் யாரோ வந்து மொட்டை தலையை கேட்குறேன், "தம்பியே நீ எப்படி அங்கே வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நானா நான் வந்து நடந்து தான்டா வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆல்ரைட் அப்படின்ட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னடா காமெடி பண்ணுறியா?" அப்படின்ட்டு சிரிக்கிறான். "ஏய் என்னையவே காமெடி பண்ணுறல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ வாட் ஆர் யூ டூயிங்? என்னடா பண்ண போகிற? நீ உனக்கு என்ன தெரியும்னு?" கேட்கும்போது நம்ம ஹீரோ என்னன்னா சமைக்கிறான். ஏதோ ஒரு குண்டாவை எடுத்து வைக்கிறான். "வாங்க வாங்கம்மா வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் காட்டுக்குள்ளேருந்து காட்டுவாசி மாதிரி எல்லாம் ஓடி வராங்க. எல்லாருமே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுல எல்லாம் ஓடி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் முன்னாடி பார்த்தோம்ல மொட்டை தலையன் அவன் தான் கண்ணு கூட இது பண்ணியிருந்தோம்ல அவன் தான். "வாடா வா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா சார்?" மொட்டை தலையன் சொல்கிறான், "இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டியாடா டேய் சீக்கிரம் சமைக்க மாட்டியாடா?" அப்படின்னு கேட்டுக்கும்போது நம்ம ஹீரோவும் கெட்டி லைன் சீக்கிரமா எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. எல்லாரும் ஒரு ஒருத்தரா வாங்கிட்டு போகிறாங்க. "வாங்க சாப்பிடுங்கப்பா நல்லா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்குறான். வெறும் சோத்தை வச்சே நான் இந்த ரவுடிங்களை சமாளிச்சிட்டோமே. அந்த வில்லத்தனமா சிரிக்கிறான் நம்ம ஹீரோ. இனிமேட்டு எந்த ரவுடியாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு அடிமை தான் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ நினைக்கிறான். நம்ம வில்லனும் சாப்பாடு ஆனால் ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோவும் அவனும் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் பார்த்தா நான் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு அந்த வில்லனுங்கள்லாம். அந்த சாப்பாட்டை பார்த்தாலே சும்மா எச்சி ஊறும். அப்படியே எடுத்து வீடு விட்டும் போது சும்மா ஏய் ஹீரோ தானே நீ ஏன் அப்படியே இந்த சில்லி பெக்கர் செம்மையாக இருக்குல்ல. அப்படியே நாக்கில் வச்சு அந்த சிப்பா தச்சு பப் வாவ் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஏய் யோ பெருசு என்ன அது மொட்டை தலையா என்ன தலையா காய்கறிகள்லாம் ஊற்றி வைக்கிற சின்ன பசங்க மாதிரி அப்போல்லாம் இல்லை நான் சிங்கம்ல நான் தான் சிங்கம் நான் தான் அந்த காய்கறிலாம் சாப்பிட புல்லு பூண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். யோ என்னயா இப்போ கொஞ்சமாச்சும் மனுஷனாக பேசியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் போயிட்டா நம்ம ஹீரோ ஜென்மத்தில் வந்து ஒரு ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷனாக இருந்திருக்காரு. இந்த ஜென்மத்திலையும் அந்த மாதிரியே பேச தோணுது அந்த மாதிரி பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம மொட்டை பாஸ் என்னன்னா நீ தான் ஊர் தலைவராக ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்க்குறான். என்ன சொன்னால் மறுப்புன்னு சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோ ஷாக் ஆகிட்டான். என்னயா ஊர் தலைவராக மாறுன்னு சொல்லிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த அப்படியே இடி இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்ன சாதாரண மூக்க நோண்டிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏமாற்ற பார்க்குறீங்களே சார், நீ உண்மையை சொல்ல மாட்டீங்களா சார்? நான் சொல்கிற பாருங்க இப்போ
சார் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஊர் தலைவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதனால தான் அந்த மாரி சொல்கிறாங்க. ஏன்னா போன இதில வந்து போன அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னனால தான், அதனால தான் இந்த மாரி மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் கம்முனு இரு, நான் அப்படிலாம் இல்ல, எழுத படிக்க தெரியாதனாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ என்னய்யா எழுத படிக்க தெரியாதனால தான் இந்த மாரி பண்றியா அப்படின்ட்டு, எழுத படிக்க கத்துக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு வயசாகி போச்சுப்பா, ரத்தம்லாம் ஊறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு அங்க எந்த ஒரு வேலையும் நீ செய்ய தேவையில்ல. நீ சும்மா நின்னு அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி இப்போ நம்ம ஊர் தலைவர் ஆயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கான். சரியா உனக்காக நான் ஊர் தலைவர் ஆகிறேன், காசெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மொட்டை தலைவன். சரியா நான் அடுத்த வாரமெல்லாம் வேணாம், நீ இந்த வாரமே போ அப்படின்ட்டு மொட்டை தலை வேற சொல்கிறான். ஹீரோவும் யோசிக்கிறான், ஏன்னா இந்த வாரமா அப்படின்னு. ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரு பங்களா மாதிரி ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மாஸ்டருக்கு வந்து லீடருக்கு வந்து பர்த்டே வருது, அதனால எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரே கிஃப்ட் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு ஆள் என்ன ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கே எங்கே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறேன்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு என்னடா இது, என்னடா மீட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு ஆளை பார்த்தேனே வெள்ளை கிளம்பிய சோறு வச்சு நின்றுட்டு இருக்காங்க, பெரிய ஆளாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா பட் சர்வெண்ட் வந்து சாப்பாடு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க, ஏய் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காதடா, இங்கே ஸ்மோக் பண்ணாதடா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த சீனில் பார்த்தா ஆஹா என்ன பீக்கா நம்ம ஹீரோ வந்து சாப்பாட்டை பார்த்தேன்னு சும்மா டபா டபான்னு விருந்தே வச்சுக்கிறாங்க, தடபுடலாம் விருந்தே வச்சுக்கிறாங்க. சொன்னோன்னே சாப்பிட்டு பார்க்கும்போது ஹீரோ கடலில் மிதக்கிற மாதிரி இருக்குது, நண்டு நிறா. இது பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஒரு பட்லர் மாதிரி நம்ம செஃப் வேறு சொல்கிறாங்க, தம்பி சாப்பிட்டு பாரு தம்பி சும்மா அல்டிமேட்டாக இருக்கும், ஏதோ ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஒன்று எடுத்து வாயில் வச்சு பார்க்குறான் பாரு, பண்ணாட்டம் மிதக்குது அப்படி. இது ஒரு எனர்ஜி ஃபார்ம் என் உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது ஹீரோ நினைக்கிறான். சாப்பிட்டு பார்க்கும்போது, அட தம்பி இது வந்து சாதாரணமாக ஒரு மீட் இல்லை தம்பி, இது பயங்கரமான ஒரு அப்படின்னு 2 தலையோட வெட்டிப்பட்ட ஒரு மீட்டு தம்பி, சும்மா அற்புதமான மீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னய்யா சொல்ற? ஐயய்யோ! சாதாரண பிரியாணி நினச்சா இது ஏதோ கறித்துண்டு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணுறான். ஹெல்த் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, அதனால் யூரின் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி அங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கிற? உன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் சரிங்க ஏன் தான் நீ இந்த பழைய இந்த காலத்தோட ஹெல்த் இஷ்யூவெல்லாம் அந்த மாதிரி யூடியூப் ஒரு மாதிரி இன்ட்ரோ சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க. விட முடியலையே இந்த மேஜிக் வேர்ல்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ எங்கேயோ வந்திருக்கான். எங்கன்னு பார்த்தா யாரோ பின்னாடி வந்து முகத்தை வந்து போட்டு மூடுறாங்க. யாராடி போட்டு தலையில அடிக்கிறாங்க. அப்பா என் மயக்கம் வந்துருச்சு. என்ன கண்ணனோ என்ன ஆச்சு? கறி துண்டு சாப்பிட்டு எல்லாம் போட்டு மண்டையை அடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெல்த் இஷ்யூவை பற்றி பேசினோடனே டக்குன்னு மண்டையை போட்டு விட்டாங்க. ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ண விட யாராவது யார் பார்த்து சாமி அது கண்ணு முடிச்சு பார்க்குறான் நம்ம ஹீரோ. இது யாருன்னா ஊர் ஹெட் மாஸ்டர் போல். தம்பி எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிற, யூரிட் அதிகமாக இருக்குன்ட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். இங்கே வந்து ராஜேந்திரா ராஜ்யம் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போது, அப்படிலாம் இல்லைங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படி இல்லைன்னா என்னடா என்னையே நடிக்கிறியா, பார்க்கலாம் மோதி பார்க்கலாமா, நீயா நானு வாடா அடிச்சுக்கலாம் சொல்லும்போது, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போது, என்னயா இவ்வளோ எதிரிங்களா அப்பா. ஆக்சுவலி எதை பற்றி பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சு போட்டு படுக்க போட்டு வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நாங்கள் பெரியவர் என்னன்னா எந்திரிச்சு கேட்குறாரு, என்னன்னா தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஸ்பில்லியும் சூனியம் வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி என்னை காப்பாற்று தம்பி, எனக்கு ஏவல் கேளு வச்சு என்னை காப்பாற்று தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டான். என்ன யார் சொல்கிற, உனக்கு பில்லியும் சூனியம் வச்சுட்டாங்களா? இல்லை தம்பி எனக்கு கால் வலி இன்னமும் வலிச்சிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்னென்னு. ஐயோ எதனால் உனக்கு கால் வலி வருதுன்னா, காற்று பட்டாலும் உனக்கு வந்து அப்படியே உயிர் போகிற வலி இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, பெரியவரும் ஆமாம் தம்பி எனக்கு அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ உனக்கு வந்து காட்டுன்ட்டு ஒரு நோய் வந்திருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் பெரியவரும் ஷாக் ஆகுறாரு, எப்படி தம்பி எனக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து ஆல்கஹால் கொழுப்பு சத்துக்கள்லாம் அதிகமாக எடுத்துருக்க, உணவு வழக்கங்களில் நீ மாற்றிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் மாற்றணும் அந்த மாதிரின்ட்டு. நீ வந்து நீயே க்யூர் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்குறாரு பெரியவர். ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஐயோ என்னையா கேட்குற, நான் வந்து டாக்டர் இல்லை அந்த மாதிரி சொல்கிறான். அப்போனா உனக்கு இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தம்பி தெரியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள் ஹீரோ வந்து ஒரு கதையை இழுத்துடுறான். 5 பஞ்சபூதங்கள் இருக்க மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார் அந்த மாதிரி உணவு வழக்கங்கள்லாம் எந்த மாதிரி கடைப்பிடிச்சு ஆயுளை நீட்டிக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, பெரியவரும் பார்க்குறாரு, ஆமாம் அப்போனா தம்பி உங்கள் மாஸ்டர் பேர் என்ன தம்பி அந்த மாதிரி கேட்குறாரு நம்ம பெரியவர். என்னன்னா என்னோட மாஸ்டர் பேர் வந்து ஹீரோவும் சொல்கிறான் எங்கே இருக்காங்கன்னா, தம்பி இந்த மாதிரி பேர் கேட்டதே இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்து வடக்கில் இருக்கார் அதனால் நீ ஹீரோ அந்த மாதிரி சொல்கிறாங்க வந்து இறந்துட்டாரு அந்த மாதிரி டெத் ஆகிட்டாரு அந்த மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோ. சரி ஃபீல் பண்ணி நம்ம சரி தம்பி அப்படின்னா நீ தான் என்னோட உடம்புக்கு வந்து க்யூர் பண்ணணும் அந்த மாதிரி ஹீரோக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் முடியும் தம்பி அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம பெரியவர். என்னன்னா அப்படின்னா சரி தம்பி நீ தான் குக்கிங் பண்ணி எனக்கு கொடுக்கணும்,
குக்கிங் பண்ணி என்னை உடம்பு சரியாக்கு தம்பின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுறாரு. நீ தான் பண்ணணும் தம்பி அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவும் ஷாக் ஆகிட்டான். விலையை ரொம்ப கொடுத்து வாங்கிட்டானோ, எனக்கு வந்து ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் அந்த ஹெல்த் என்ன சாப்பிட்லான்னு ஐடியா மட்டும் சொல்ல முடியும், நான் ஒன்றும் டாக்டர் இல்லையே. ஆச்சரியமாகறான். ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு. ஹீரோ சீனில் பார்த்தா ஒரு மேட்சனை காட்டுறாங்க. அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து எடுத்து யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் நல்லா தான் சமைச்சிருக்கேன், ஆனால் விஐபிக்கு வந்து சமைச்சது இல்லையா, அந்த என்ன பண்ணுறது. ஹீரோ வேறு பதட்டத்துலேயே இருக்கான், நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்கஹாலு மீட்டெல்லாம் குறைச்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் வெஜிடபிளும் கொடுக்கலாம், அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதாவது திறந்தவொடனே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க யாரோ. இங்கே பார்த்தா ஐயோ அம்மா, நம்ம ஹீரோ கேட்கலாம், ஏன் சார் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. என்னோடய லார்டு தான் உங்களை பார்க்க சொல்லிக்கிறாங்க, டைம் ஷெட்யூல் போட்டு கொடுக்க சொல்லி அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓ அப்படின்னா என்னை கண்காணிக்க தான் வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓ அப்படியா, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்தா போதும், மற்றபடி நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சின்ன ஷெட்யூல் மாதிரி ஆனால் நான் இன்னும் டாக்டர்லாம் பார்க்கணுமே சார், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல, இருக்கிற ஷெட்யூலே இது பண்ணால் போதும், சும்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதவை திறக்கிறான். நீ மனசுக்குள்ளே நினைக்கலாம் நம்ம ஹீரோ, வெறும் உணவு மூலியமாக மட்டும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ, எஸ் சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவு மூலிமா நான் குணப்படுத்தி காட்டுறேன், நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து டென்ஷனாக பேசுகிறான். ஓ அப்பா அப்பன்னு என்ன சொல்கிறேன், சரியாக கேட்கல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னாச்சு அவங்க இவனும் இப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்கிறான் நம்ம இவன் ஸ்வாட்மேனு. நம்ம ஹீரோவும் இன்னமும் ஷாக் ஆகிட்டான். சரிங்க சார் நான் போய் சீக்கிரமாக போய் ஆகணுன்ட்டு டக்கு குடுன்னு ஓடுறான். ஓடி பார்த்தா நம்ம குக்கிங் மாஸ்டரை வந்து பார்க்குறான். என்னடா டே இங்கே வந்து, ஆமாப்பா இவன் தான் வந்து ஷெட்யூல் போட்டு தருவான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் நீ நான் எவ்வளோ பெரிய குக்கிங் மாஸ்டர், நீ எனக்கு போய் ஷெட்யூல் போட்டு கொடுப்பியா அப்படின்ட்டு டென்ஷன் ஏறுறாங்க நம்ம ஷாக். ஆனால் நம்ம ஹீரோ வந்து சொல்லி விளக்குறான், ஷெட்யூல் போட்டு கொடுப்பியா அப்படின்ட்டு. அவன் என்ன இந்த இவ்வளோ பெரிய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் விளக்க பார்க்குறான். அதாவது என்ன சொல்கிறான்ட்டா, இல்லைன்னா உங்கள் ஹெட்டு வந்து செத்துருவார், இது கொஞ்சம் ஓன் பாய்சனு, ஆல்கஹால்லாம் கொடுக்கறனால தான் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போது நான் வந்து குணப்படுத்துகிறேன் அந்த மாதிரி ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான், உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்குறான் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா நேச்சுரலாக இருக்கான்ட்டு பார்க்குறான். சரி நான் சமைக்க போகிறேன், நான் சமைச்சதை சாப்பிட்ணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஹெல்த்தியான ஃபுட்டாக சமைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டரே வந்துட்டார். யோ என்ன அங்கே கத்திட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சார் ஒன்றும் இல்லைங்க சார், நான் வந்து கில்டு மாஸ்டர் நான் சொல்லி இது பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் மாஸ்டர் பார்க்க அது மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஆனால் அந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் பகிர்ந்துக்கூடாது அந்த மாதிரி அந்த ஸ்வாட்மேன் சொல்கிறான். ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோ ஷாக்காகிறான். ஐயோ அதெல்லாம் சொன்னால் தான் என்னால் இதெல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரியா நானே எல்லா டீம் லீடராக இருந்து நானே எல்லாம் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறேன், இனிமேல் வேலைக்கு சேர்த்தால நானே பார்த்துக்கிறேன்ட்டு ஷெட்யூலை போட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம செஃப் வேறு பார்க்குறாரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு. செஃப்பு சொல்கிறத கேளியா, நான் வந்து உங்கள் லீடரை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ வந்து சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டில் பார்த்தா ஒரு மேன் சிட்டியை காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம மாஸ்டர் தான் உட்காந்துருக்காரு. நம்ம ஷாக்கார அந்த குண்டாவில் பார்த்தா கஞ்சி தண்ணி வச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம மாஸ்டர் பார்த்துட்டு, சார் இதை குடிங்க சார், உடம்புக்கு புத்து இருந்துச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா தம்பி நான் குடிக்கிறேன்னு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது, சிக்கன் மட்டனோட இது நல்லாயிருக்கு. என்னடா நானே ஒரு ராஜா, என்கிட்டயே வந்து பில்லு பூண்டு மாதிரி காளான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பார்த்துருக்கும் போது பார்க்க மசூமாலாம் இருக்குது, என்னமோ சமைச்சிருக்காங்க போல். மாஸ்டர் இது பாருங்க செம்ம அழகாக இருக்குது, அப்படியே சும்மா டேஸ்ட் ஜூஸியாக இருக்குது, அதாவது ஃப்ரூட் ஜூஸ் தான் அதுவும். குடிச்சு பார்க்குறாரு மாஸ்டரும், என்ன அது வாயில் குடிச்சு பார்க்கும்போது, மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது மாஸ்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி பார்க்குறாரு நம்ம ஹீரோவும். இந்த அதுக்கு மாஸ்டரு ஃபீல்டு மாஸ்டர் அவர் வந்து பார்க்குறாரு, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு மஷ்ரூம் மாதிரி பச்சை பசேன்னு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என்னடா அது புல் பொண்ணு மாதிரி இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்குமா, இல்லாது சாப்பிட்டு பாருங்க செம சுவையாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மாஸ்டரும் எடுத்து ஒரு காளான் எடுத்து சாப்பிட்றாரு சூப்பு. அப்படின்னு மாஸ்டர் கண்ணெல்லாம் அந்த மாதிரி ஒரு விதமாக ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. அவங்களும் கேட்குறாங்க, மாஸ்டர் என்னாச்சு, பையனும் கேட்குறான் என்னப்பா ஆச்சுன்ட்டு. அப்போ அப்படி ஷாக் ஆகிட்டாரு நம்ம குக்கிங் மாஸ்டர் வேறு. ஐயோ என்ன பாய்சன் கொடுத்துட்டியா அந்த மாதிரி சொல்லிட்டு போது நம்ம ஹீரோ சொல்கிறான் அது வந்து வெறும் மஷ்ரூம் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ. மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேட்டுக்கும் போது, ஒன்றும் இல்லைப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பார்த்து கண்ணெல்லாம் பார்த்தா சும்மா சூப்பராக இருக்குதுன்னு நம்ம மாஸ்டர் பார்க்குறாரு. அடுத்தது என்னன்னு பார்த்தா மஷ்ரூம் சூப், அது பேர் செம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அந்த மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி வேறு லெவல் தம்பி, நீ செம்மையாக பண்ணியிருக்க அந்த மாதிரி சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா எல்லாம் இன்னமும் ஆயிடுச்சு தான் நினச்சாங்க, கடைசியில் பார்த்தா நல்லா இருக்குன்ட்டு சந்தோஷமாக தான் இருக்காரு மாஸ்டர். இதுதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், இதான் ஃபைனல் டிஷ்ஷு கொண்டு வர சொல்லிக்கிறாங்க. கை தட்டான் நம்ம ஹீரோ, டப் 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 கிளிப் கிளாப். சர்வெண்ட் வந்து
சமையல் அம்மா வந்து கொண்டு வந்து பெரிய ஒரு தாம்பாளம் மாதிரி எடுத்து வைக்கிறாரு. இதுதான் ஃபைனலா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. மாஸ்டரும் என்ன இருக்க போகுதுன்ட்டு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா கோடு ஸ்டேக் அந்த மாதிரி இன்னமும் இருக்கு. ஃபிஷ் ட்ராக்கா பேர் என்னன்னு கேட்டால் ஃபிஷ் ட்ராக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னான். அதை சும்மா அறுத்தோடனே அப்படியே ஏதோ சவுண்டெல்லாம் வருது கிடச்சின்ட்டு. அதை எடுத்து வாயில் வச்சும்போது அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே இதில் பிறக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவும் என்னாச்சு மாஸ்டர் அந்த மாதிரி ஆஹா நல்லா இருக்குப்பா, டேஸ்ட்டாக இருக்குப்பா, இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை, செம்ம ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குன்ட்டு டின்னர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சாப்பிட்டு செமையாக பிளேட்டெல்லாம் வச்சிருக்காரு சாப்பிட்டு ஃபுல்லாக. அப்படின்னா டைட்டிங் வந்து நம்ம மாஸ்டருக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரே வேலை நம்ம ஸ்வாட்மேன்ட்ட ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் தம்பி அவனை வந்து இங்கே பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஏய் தம்பி நீ அவனை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹீரோ ஸ்டாக்காங்க, ஏன்னா என்னை பிடிச்சிட்டாங்க அடியாட்டி போச்சா அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. சீனில் பார்த்தா ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. ஒரு சேனலை கட்டி நம்ம ஹெட் மாஸ்டர் தான் உட்காந்துருக்காங்க. கால் வலி வேறு ரொம்ப இருக்குது. என்னடா அது கால் வலி வேறு உயிரப்படுங்குது, நம்ம சரக்கு கூட அடிக்கூடாது நம்ம டாக்டர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மாஸ்டர் நினச்சிட்டு கம்மியில் படுத்துக்கிட்டாரு. அவ்வளோ பெரிய கில்டு மாஸ்டரு இந்த மாதிரி நினச்சிட்டு சரியா விட்டுட்டு கண்ணை மூடி தூங்குறாரு. அப்படியே கண்ணு மூடி பார்த்தா ஏதோ ஒரு கடலுக்குள்ளே முழுகிற மாதிரி சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது. என்னடா இந்த உலகம் செமையாக இருக்குது, வலிகள்லாம் தெரியாத மாதிரி இருக்குது. சின்ன குட்டிங்கெல்லாம் வந்து படுத்துக்கிற மாதிரி சும்மா சந்தோஷமாக இருக்காரு. அப்படியே ஹாயாக படுத்துங்கிறாரு. தானே நல்லா இருக்கு. ஏதோன்னு பார்த்தா ஏதோ மேஜிக்கல் மாதிரி ஏதோ ப்ளூ கலரில் எரியுது. நெக்ஸ்ட்டில் பார்த்தா விடிஞ்சிருச்சு. நம்ம ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. ஃப்ளை பட்டா பை கையில் வந்து உட்காருது. நானும் எப்போ தான் இந்த மாதிரி ஃப்ரீயாக நானும் எப்போ பறக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் எப்போ பறக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டுக்கிறான். ஹீரோவும் சொல்லிட்டுக்கிறான். அப்படி மாஸ்டர் நீங்களும் ஒரு நாள் அழைப்பீங்க, நீங்கள் எந்திரிங்க மாஸ்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டேய் என்னடா பண்ணுறது, உங்கள் மாஸ்டர் வேறு ட்ரைனிங் எடுக்க போயிட்டாங்க, அதனால நான் தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு காலில் வேறு அடிபட்டதுனால நீங்கள் தானே சொன்னீங்க அந்த மாதிரி எந்திரிக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கான். நம்ம இங்கே கொண்டு போட்டுடலாமா அப்படின்னு நம்ம அவன் ஸ்வாட்மேன் வந்து நினச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்ட்டு ட்ரோல் அப்படியே வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான் டென்ஷனாக. கவலைப்படாதீங்க மாஸ்டர் சொல்லிட்டு போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி தள்ளிட்டு போய் என்ன உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போது என்னடா சோதனை எனக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு ரோல் வச்சு ரோல் அப்படின்னு மாஸ்டர் கூட்டி போயிட்டு இருக்கிறாங்க. சில பார்த்தா மாஸ்டர் வந்து என்னால் இந்த மாதிரி இருக்க முடியலடா, சீக்கிரமாக நான் வந்து போயாகணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது ஆல்ரைட் மாஸ்டர் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிங்க, டக்குன்னு போகலாம் வாங்க. என்னது நீங்கள் போக போகிறீங்களா, நான் போய் பேக் செட்டிங்கை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு செட்டியை காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஆஹா எனக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சு, நான் இங்கே போக போகிறேன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பேக்கெல்லாம் பையெல்லாம் தூக்கிட்டான் நம்ம ஹீரோ. ஒரு வழியாக என் இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு. என்னாச்சு ஆமாம் என்ன எங்கே கிளம்பிட்டீங்க, ஆமாம் எங்கே கிளம்பிட்டீங்க, நம்ம வந்து இங்கே கடல் கரைக்கு போயிட்டு ஒரு மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடலா இப்போ தான் ஓசனுக்கே வந்திருக்கோம்பா, போட் எல்லாம் நின்றுட்டு இருக்கு, எங்கே போ டைமனிக் யாரோ கூப்பிட்றாங்க, யார் சார் வாங்க சார், நம்ம கப்பலில் செம்ம பறக்கும் ஜெட்டு மாதிரி பறக்கும், சும்மா 1000 தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாஸ்டரோட ஹெட்டா என்னையா சொல்கிற டீமன் சரி வாங்க போகலாம் விட்டுக்க போகலான்னு சொல்லிட்டு போது கடல் பாசி எடுக்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னது கடல் பாசியா, அதை வச்சு என்னையா பண்ண போகிறேன்ட்டு அந்த மொட்டை தலைவரே கேட்குறான். அதை வந்து கடலுக்கு அடியில் தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சீ டர்ட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் அது அடியில் தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறான் நம்ம மொட்டை தலையன். அது கடலுக்குலாம் காட்டுறாங்க. ஆமாயா அது சீக்கிரம் வேணும்யா, அது சரி அந்த கடல் பாசி வச்சு என்ன சமைக்க போகிறீங்க, எனக்கு ஆர்வமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ சாப்பாட்டு நான் வந்துட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படியே பார்க்குறாங்க அந்த தண்ணியோட அடிமட்டத்தை எவ்வளோ இருக்குன்ட்டு. என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்து இவரே சீக்கிரமாக குதியா போய் கடல் பாசெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது ஏய் நான் எப்படா போகிறது, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன அப்படியா வாட் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போது அப்படின்னா சின்ன பையனா நீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட்டில் பார்த்தா சீக்கிரமாக போங்க ஓடுங்க குதிங்க எல்லாம், கடல் பாசி எனக்கு வேணும் சீக்கிரம் போங்கப்பா, இப்போ எச்சு ஊறிட்டு இருக்குது நம்ம ஹீரோக்கு வேறு மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ணுன்னு. என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்கான்ட்டு நம்ம ஸ்வாட்மேன் மாதிரி பார்க்குறாங்க. தம்பி நீ செமையாக குக் பண்ணுவாமே சீக்கிரம் பண்ணுப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, வாங்கலை எல்லாரும் வாங்க. எங்கள் நெஸ்ட்டில் பார்த்தா எங்கேயோ கிராச் எங்கேயோ டோர் திறந்துட்டு வரான் நம்ம ஹீரோ. இதுதான் என்னோட வீடு கிச்சனு செமையாக இருக்குல்ல, வாழை எப்படி சமைக்க போகிறேன்னு மட்டும் பாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக நம்ம மொட்டை தலையை வேற தம்பி கடல் பாசி கொண்டு வந்துட்டு தம்பி கொண்டு வா தலை இன்னைக்கு இதுதான் சமையல் தலை செமையாக இருக்கும் தலை சாப்பிட்டு போயிருந்தல அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் அப்படியே முறுக்கி விட்டுட்டு நம்ம ஃபுல் ஃபார்ம் கொண்டுட்டாரு நம்ம தலைவர். அப்படியே விட்டு கத்தி ஐயா சாமி காளியம்மா என்னை காப்பாற்றுன்ட்டு கத்தி போட்டு நறுக்கி அப்படியே வாசனை தூக்குது. நம்ம ஸ்வாட்மேன் வேறு என்னையா வாசனை அப்படின்ட்டு நம்ம ஐயோ இவரம் பார்க்குறானே அப்படின்னு ஒரு மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோ வேறு சிரிக்கிறான், சாப்பாட்டை வச்சு மாய்க்கிறோம் போல் எல்லாத்தையும். ரைஸ் பவுல் எடுத்து நம்ம ஹீரோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஸ்வாட்மேன் பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணுறான் அவன் என்ன யோசிக்கும் போது நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டான். ரைஸ் பவுல் என்னன்னா தண்ணி என்னமோ அது தண்ணியை மட்டும் ஏதோ ஊற்றுறான். வேலை என்னமோ அது மட்டும் போடுறா, உனக்கு சமையல் பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போது ஸ்வாட்மேன் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி அப்படியே அமைதியாக இருக்கான். நம்ம ஹீரோவும்
மூச்சு வாங்க டேய் அமைதியாரா பேச முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டுக்கிறான் நம்ம சோடுமானு. சரி சாமிடாப்பா எல்லாம் பவுல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் நம்ம ஹீரோ. பாருல எப்படி இருக்குது நம்மளோட டிஷ்ஷு. நம்ம சோடுமேனும் பார்க்குறான் என்ன டிஷ்ஷு அது. நம்ம மொட்டை தலையனும் ஏதோ ரோலிங் கோச் மாதிரி ஏதோ பண்ணிட்டு வந்துட்டான். ஏதோ கடல் பாசி மாதிரி வாயில் எடுத்து வைக்கிறான். அப்பா செமையா இருக்குடா இது. சீடு சூப்பா நல்லா இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் போல. நம்ம ஹீரோ வேற வில்லத்தனமா பார்க்குறான். சமையலை வச்சு எடுத்து கட்டிடுவான் போல எல்லாத்தையும் அடிமையாக்கிடுவானா. ஏய் தம்பி எனக்கு ஒரு மொட்டை வேற இன்னொரு மோடு வேணும்னு கேட்குறான். ஆல் ரைட் பட் யூ கெஸ் யூ என்ஜாய் வுல் ஈட். நீ சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஈட் பண்ணுங்க நான் இன்னும் சமைக்கிறேன். ஆனால் நீங்கள் இங்கேருந்து போக தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.